அனைவருக்கும் வணக்கம். சில்ட்ரன்ஸ் ஓகே, அவங்க வந்து படிக்கிறதுக்கு ஓகே நம்ம சிறிது சேமிக்கணும். ஓகே, ஒரு பிள்ளை இல்லை 2 பிள்ளை எல்லாரும் வீட்லையும் இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு எஜுகேஷன் ஃபண்ட் நம்ம சேமிக்கணும். ஓகே, எஜுகேஷன் ஃபண்ட்னா வந்து இன்சூரன்ஸ் இல்லாட்டி கேடபிள்யூஎஸ்பி, இது ரெண்டும் தான் ரொம்ப பேருக்கு தெரியும். இது ப்ராப்பர்ட்டிலையும் எஜுகேஷன் ஃபண்ட் நம்ம கேதர் பண்ணலாம். ஓகே, நம்ம சேர்க்கலாம். எப்படி ப்ராப்பர்ட்டியில் எஜுகேஷன் ஃபண்ட் நம்ம கேதர் பண்ணலாம்னா, யூஸ்வலி வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே, ஒரு 20 வருஷத்துக்கு ஓகே உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டும் கிடைக்கும், ப்ளஸ் வித் அப்ரிஷியேஷன் அந்த வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டியும் கிடைக்கும். அப்போ உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால ரொம்ப சைனீஸ் வந்து எப்படின்னா, அவங்க பிள்ளைங்க பிறந்தோடனே அவங்க போய் சேர்ந்து வந்து இன்சூரன்ஸ் பை பண்ணுவாங்க. ஆன் டாப் ஆஃப் த ஒரு ப்ராப்பர்ட்டி அந்த பிள்ளைங்களுக்குன்னு சேர்ப்பாங்க. ஓகே, இது வந்து உண்மையிலே வந்து வெரி பவர்ஃபுல், பிகாஸ் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த எஜுகேஷன் ஃபண்ட் சொன்னாலே இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து 100,000 to 200,000 எஜுகேஷன் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட். ஓகே, ஆல்மோஸ்ட் 300,000. ஓகே, ஒரு 10 வருஷம் சேர்ந்து பார்த்தோமா, ஒரு பிள்ளை வந்து நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களே, அவங்களோட எஜுகேஷன் ஃபண்ட் வந்து 1 million போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்போ நம்ம அந்த டைமில் எப்படி 1 million தருவோம்? ஓகே, ஒரு 1 million இன்சூரன்ஸ் போட்டால் அட்லீஸ்ட் பெர் மந்த் வந்து 4,000. ஒரு பிள்ளைக்கு நீங்கள் 4,000 கட்டிங்கன்னா 2 பிள்ளைக்கு 8,000. உங்களோட சம்பளம் 10,000. எப்படி நீங்கள் கட்டுவீங்க? நோ ஆப்ஷன். அப்போ நீங்கள் அந்த எஜுகேஷன் ஃபண்ட் வந்து நீங்கள் எப்படி செய்யலாம்னா, இன்வெஸ்ட்மெண்ட், buying a property for investment. On top of that you getting a profit. Okay, profit plus with the appreciation value of property. ஓகே, இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. ஓகே, ஆக்சுவலி வந்து ப்ராப்பர்ட்டினா நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி ஒரு 200,000 ப்ராப்பர்ட்டி வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி வந்து இட்ஸ் ராங். ஓகே, நீங்கள் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு இடத்த போய் வாங்கினீங்கன்னா லொக்கேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒரு தரமான லொக்கேஷனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட ரெண்டல் வந்து நீங்கள் ஹையாக கொடுக்க முடியும். ஓகே, குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்கள் டெனன்ட் வந்து ஃபீல் ஹாப்பி. ஓகே, அப்போனா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க உங்களுக்கு ரெண்டல் பே பண்ண முடியும். ஓகே, அப்போ நீங்கள் வந்து உங்களோட குவாலிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து யூஆர் நாட் எக்ஸ்பெக்ட் டு கெட் ஹையர். ஓகே, அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கூட கிடச்சுன்னா உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் உங்களோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் கூடயாக இருக்கும். நான் பின்ன உங்கள் பிள்ளைங்க போய் படிக்க போனிச்சிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை கிடைச்ச ப்ராஃபிட்டும் வேல்யூவும் வச்சு நீங்கள் ரீஃபைனான்ஸும் பண்ணலாம், இல்லை ப்ராப்பர்ட்டியை ரீசேல் பண்ணி உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம். இந்த இது வந்து ரொம்ப இந்தியன்ஸுக்கு தெரியாது. பிகாஸ் ரீசன்லி நான் ஒரு டாக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சைனீஸ் வந்து சொன்னார், ஒரு ஆள் வந்து அட்லீஸ்ட் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து ஒரு ஆள் வந்து அட்லீஸ்ட் 3 houses. இப்போ ஹஸ்பண்ட் 3 houses, வைஃப் 3 houses. ஓகே, ஒன்று வந்து ஓன் ஸ்டே, 2 வந்து ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் தியர் சில்ட்ரன். ஓகே, பிகாஸ் நம்ம சில்ட்ரன் அப்ராட் போனாங்கன்னா, if let's say you children get all straight A, then get a scholarship is on top of that. அதே ஸ்காலர்ஷிப் கிடைச்சா கூட அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ், இப்போ யூகே ஸ்டூடியா போனாங்கன்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ் வெரி ஹை. ஓகே, அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டி ஆப்ஷன் இருக்குது. தென் யூ கேன் ரீசேல் or refinance to send your children for education support. ஓகே, இந்த இது நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா, ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியாது. உங்கள் பிள்ளைங்க குட் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் கேளுங்க, உங்களோட வருங்காலத்தில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு கேட்டால் ரொம்ப சில்ட்ரன் சொல்லுவாங்க டாக்டர், லாயர், இன்ஜினியர். ஓகே, அப்போ வந்து நீங்கள் லோக்கல் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனீங்கன்னா இட்ஸ் குட். பட் இஃப் லெட்ஸ் சே யுவர் சில்ட்ரன் இஸ் இன்ட்ரெஸ்டட் டு ப்ராட், தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஃபார் சென்ட் யுவர் சில்ட்ரன் டு ப்ராட். ஓகே, அதனால் ஆக்சுவலி வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல குட் ஐடியான்னு சொல்லுவேன். ஓகே, இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் விஷயங்கள் தெரியணும்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். என் நம்பர் பயோவில் இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு எப்படி இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது, ஆன் டாப் ஆஃப் த அப்ரிஷியேஷன் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்படி கிடைக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஓகே, எவ்ரி மந்த் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது ஆக்சுவலி வந்து இஸ் குட் திங். ஓகே, நல்லதே நினைப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
படிப்புக்கு இருக்கிற சக்தி மாதிரி உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. 1000 பேர் 1000 சொல்லலாம், படிக்காம ஜெயிச்சிடலாம். நீங்க படிப்புக்கு நீங்க 18 வருஷம் இருக்கீங்க, அதே போய் ஒரு தொழில போட்டீங்கன்னா நீங்க அம்பானி ஆயிருவீங்க, நீங்க தான் அடுத்த பில்கேட்ஸ் ஆயிருவீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பகுதியில படிக்காம தொழில் செஞ்சு பெரிய ஆளா வந்த அத்தனை பேரும் அவங்க பையனை படிக்க வைக்கிறதுக்கு ஃபாரின் தான் அனுப்புவாங்க. அதான் படிப்புக்கான மரியாதை. படித்தால் மட்டும்தான் நம் தலைவிதி மாறும் என்றால் படிப்பதற்கு நமக்கு என்ன தயக்கம்? கேள்வி சரியா தப்பா?